நீதிபதி தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரு, அரசியல் பிரச்சனையெல்லாம் இங்கே எடுத்துக்க கொண்டு வரீங்க அப்படின்னா, அரசியல் பிரச்சனையை நீங்கள் விசாரித்ததே இல்லையா? ராமஜென்மபூமி வழக்கை எதுக்கு விசாரிச்சிங்க? தலைமை நீதிபதியை பார்த்து கேட்குறேன், ராமஜென்மபூமி எதுக்கு விசாரிச்சிங்க? அது அரசியல் சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லையா? பொன்முடிக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து மந்திரியை விட்டு தூக்குனதுக்கப்புறம் 3 வருஷம் லஞ்ச பணத்தை வாங்கின மந்திரியாக இருந்தாலும் அதுக்கு நான் ஸ்டே கொடுக்குறேன், திருப்பி மந்திரியாகனு கேடுகட்ட வெக்கக்கட்ட திருப்பி நீங்கள் கொடுக்கலையா? அப்போ அது வந்துட்டு அரசியல் சம்மந்தப்பட்ட இது இல்லையா? டாஸ்மாகில் 1000 கோடிக்கு ஈடி ரைடு அடிச்சுக்கிட்டு இருந்தான், வெக்கம் இல்லாமல் அதுக்கு ஸ்டே கொடுக்கலையா? நீங்களாம் மனிதர்களா? மனசாட்சி உள்ளவங்களா? லஞ்சம் 1000 கோடி பணத்தை, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான், அது விசாரிக்காதன்னு ஸ்டே கொடுத்த வெக்கங்கட்ட ஆளுங்கயா நீங்கள்? இப்போ வந்துக்கிட்டு அரசியல்வாதி விஷயத்தெல்லாம் இங்கேயும் கொண்டு வரீங்கன்னு ஒரு தலைமை நீதிபதி சொல்கிறாருன்னா, இதை விட கேவலம் என்ன இருக்குது? அப்போ இதுவரை விசாரித்ததெல்லாம் என்ன? இதுவரை நீங்கள் பண்ணின கோலங்கள்லாம் இதுக்கு என்னென்ன கோமாளித்தனங்களுக்கெல்லாம் என்ன பதில்? இதை விசாரிச்சுட்டு அரசியல் விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் மனிதர்களே இல்லைங்கிறதா. அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலங்கள்லேயும் அரசியல்வாதிகள் அவன் பேரை போட்டுக்கிறான், அரசியல்வாதி போட்டு தான் திட்டத்தை நிறைவேற்றுறான், மாநிலத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? இதே வாய் என்ன சொல்லிச்சு, வடிவேல் சொன்ன மாதிரி நாரவாயி 2015 அரசியல்வாதிகள் பேரிலோ முன்னாள் அரசியல்வாதிகள் பேரிலையோ நீங்கள் வந்துக்கிட்டு எந்த திட்டமும் வைக்கக்கூடாது, பிரதமர், துணை பிரதமர், துணை பிரதமர், ஜனாதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை, இவங்க மூஞ்சியெல்லாம் போடுறான், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூஞ்சியை போடுறாங்களா? இங்கே எவன் போடுறான் திட்டத்தில்? அவங்களெல்லாம் சேர்த்து கொடுத்த அந்த வாய் என்ன வாய்? இன்றைக்கி சொல்லுத அரசியல்வாதி இது விசாரிக்கக்கூடாது 2 பேர் சொன்னது என்ன வாய்?